இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 7 இருந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாம்பார் சாதம் பண்ண போறோம். எந்த அளவுல சாம்பார் சாதம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சாம்பார் சாதம் பண்றதுக்கு இதுல ஒரு படி அரிசியும் அதே படியில அரைப்படி துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். ஒரு படி அரிசிக்கு அரைப்படி துவரம் பருப்பு, அதை அரை மணி நேரமா ரெண்டையுமே ஊற வச்சிருக்கேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து இதில் 1.5 படி இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நம்ம வெறும் அரிசி மட்டும் சேர்த்துருந்தோம்னா அந்த அரிசிக்காக மட்டும்தான் 2 படி தண்ணி சேர்ப்போம். இது நல்லா குலைவாக வேகணும் அப்படின்றதுக்காக 2 3 3.5 படி தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நிறைய உப்பு வேணாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம காயெல்லாம் வேக வைக்கிறப்ப அப்பையும் உப்பு சேர்ப்போம், அதனால் இந்த அளவுக்கு உப்பு இதுக்கு போதும். தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா குலைவாக வேக வைக்கணும் அப்படின்றதுக்காக 5 விசில் இல்லைன்னா 6 விசில் வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மல்லி 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அதிக வெந்தயம் வேணால் ஒரு 10-15 வெந்தயம் பக்கம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 வரமிளகாய், காரத்தை பொறுத்து நம்ம வரமிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை வறுத்துக்கலாம். மல்லி, மிளகாய், ஜீரகம்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயோட ஈரம் போகிற வரைக்கும் அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா அந்த ஈரம்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 4-5 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 20 பக்கம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். இதை வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், கம்மி நேரம் தான். ரொம்ப கருகிற அளவுக்கு இதுக்கு வதக்க தேவையில்லை. அந்த வெங்காயம் வாடணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும், நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த மசாலா ஆறிடுச்சு. இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம், வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் 1 எடுத்திருக்கேன், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 3 கத்திரிக்காய், அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரொம்ப கெட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வெந்து வத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கணும் குழம்பு, ஏன்னா நம்ம சாதத்தை போட்டு இதில் கிளறப்ப நல்லா கொலன்னு இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் குலைவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ அந்த காய் நல்லா குலைவாக வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பக்கம் காய் நல்லா வெந்திருக்கு. காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு முன்னாடியே புளி சேர்த்திங்கன்னா காய் வேகாது, அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கும் பெரிய சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். புளி சேர்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இந்த தண்ணியே போதும், நம்ம சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும், அந்த புளி வாடை போட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாதம் இதில் கலந்துக்கலாம். சாதம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் சாதம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கரண்டியை வச்சு
கலந்துட்டோம்னா நல்லா உடைஞ்சு நல்லா குலைவாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ புளியோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கலாம். நெய் சேர்க்குறதுனா இந்த டைமில் நெய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்குமே நெய் பிடிக்காது அப்படின்றதுனால நாங்கள் நெய் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு இதுக்கு மேலே நெய் சேர்க்குறதுனா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பம்தான். பிடிக்கலைன்னா நெய் சேர்க்க வேணாம். நெய் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சாதம் போட்டு கிளறப்பையே நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே தாளித்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் தாளிக்க தேவையில்லை. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே நெய் ஊற்றி நீங்கள் கிளறிக்கலாம். நான் நெய் ஊற்றிக்கல. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொல கொலன்னு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதே மெத்தடில் சாம்பார் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.